guys, welcome back to the channel. So hope you're safe and fine ஆக்கி நான் நம்புறேன். ஸோ இன்னைக்கு நாங்கள் பார்க்கக்கூடிய முக்கியமான கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆர்பிஐயின் புது யூபிஐ பாதுகாப்பு அம்சங்கள் ஃபார் த இயர் 2026. ஸோ யாரெல்லாம் சேனல் புதுசாக வந்திருக்கீங்களோ ஸோ மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபார் ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்டேட்ஸ். ஸோ ஆர்பிஐயின் புது பாதுகாப்பு அம்சங்கள் என்னென்ற 2026 2026 வந்து பார்த்தீங்கன்னாக்கா பல சேஞ்சஸ் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொண்டு வந்துட்டு இருக்காங்க, எஸ்பெஷலி இந்த ஃபீல்ட் ஆஃப் டிஜிட்டல் இந்தியா. ஸோ டிஜிட்டல் இந்தியாவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களை ஓல்டு பேப்பர் ஒர்க்லேருந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி டிஜிட்டல் சிஸ்டம்க்கு மாறுது தான். அண்ட் அதே டிஜிட்டல் சிஸ்டமை உங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும், செக்யூர்ட் அண்ட் சேஃபாகவும் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வராங்க. ஸோ அதில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூபிஐ, அதாவது யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ். ஸோ நம்ம காலத்துக்கு ரெகுலராக இப்போ போன 10-15 வருஷமா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க பார்த்தீங்கன்னாக்கா பேப்பர் கரன்சிக்கு பதிலாக நம்ம வந்து டிஜிட்டல் டெக்னாலஜி யூஸ் பண்றோம் ஃபார் தி மேக்கிங் ஆஃப் பேமெண்ட். ஸோ பொட்டிக்கடை ஆகட்டும், இல்லை பேங்க் ஆகட்டும், இல்லை பெட்ரோல் பங்க் ஆகட்டும், இல்லை ஷாப்பிங் மால்ஸ் ஆகட்டும், எல்லா இடத்துலையும் வந்து இன்னைக்கு டிஜிட்டலைசேஷன் தான் இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு. ஸோ அது வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கு, செக்யூர்டாகவும் இருக்கு. அட் த சேம் டைம் பல ஆஃபர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் இருக்கு, லைக் கேஷ்பேக் ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்கு. அதனால தான் மக்கள் வந்து பேப்பர் கரன்சிக்கு பதிலாக டிஜிட்டல் ஃபார்மேட்டை யூஸ் பண்றது ரொம்ப விருப்பமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதே நேரத்தில் இதுல பாதுகாப்பு அம்சமும் பாதுகாப்பு அச்சுறுத்தலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப ஹை. ஸோ அது சம்பந்தப்பட்ட அப்டேட்ஸ் தான் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இம்போஸ் பண்றதுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒட்டுமொத்த பேங்கை கண்ட்ரோல் பண்றது, ஒட்டுமொத்த மானிட்டரி இல்லை மணியை கண்ட்ரோல் பண்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆர்பிஐன்னு சொல்லுவாங்க, தட் இஸ் நோன் அஸ் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. பட் யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் வந்து டிசைன், டெவலப்ட் அண்ட் மானிட்டர் பை இல்ல ரெகுலேட்டட் பை வந்து பாத்தீங்கன்னாக்கா NPCI சொல்லுவாங்க, நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மணி அண்ட் யூபிஐ டெக்னாலஜி வந்து NPCI வந்து ஜாயிண்டா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, நாங்க இந்த செக்யூர்டு இன்கோ சிஸ்டமை நாங்க இன்ட்ரடியூஸ் பண்றோம். ஸோ தட் நீங்க வந்து ட்ரெடிஷ்னலாகவும் யூஸ் பண்ணலாம், சேஃபாகவும் யூஸ் பண்ணலாம் அண்ட் செக்யூராகவும் ஃபீல் பண்ணலாம். அதனால தான் இந்த புது அப்டேட்ஸை நாங்க இம்போஸ் பண்ண போறோம், இல்லை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். ஸோ த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ஹவ் இன்ட்ரடியூஸ்ட் த significant updates UPI ecosystem. So these changes rolling out between late 2025 and April 2026 are designed to transition UPI from growth first model to a secured and stability first infrastructure. So இது வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் ட்ரெடிஷ்னலாகவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மோஸ்ட் செக்யூர்ட் அண்ட் ஸ்டேபிள் பிளாட்ஃபார்மா உங்களுக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு தான் ஆர்பிஐயும் NPCI வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்டெப்பை எடுத்து வச்சிருக்காங்க, ஒன்லி ஃபார் த சேஃப்டி ஆஃப் கன்சியூமர்ஸ். அண்ட் அட் த சேம் டைம் ஹேக்கர்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லா விதமான பெத்தலாட்டும் பண்ணுவாங்க. உங்களுக்கு என்ன நடக்குதுன்ற பேக்ரவுண்ட்ல தெரியாது, அவங்க உங்க பணத்தை திருடலாம், இல்ல உங்க இன்ஃபர்மேஷனை திருடலாம், திருடி வேற எதுனா மிஸ்யூஸ் கூட பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஃபிஷிங் அண்ட் ஃபிஷிங்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் இந்த செக்யூரிட்டியை என்ஹான்ஸ் பண்றாங்க. ஸோ மோஸ்ட்லி ஃபிஷிங் வந்து பாத்தீங்கன்னாக்கா இமெயில் வழியா ஹேக்கர்ஸ் வந்து அட்டாக் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஸ்மிஷிங்ன்றது வந்து பாத்தீங்கன்னாக்கா மொபைல் SMS மூலியமா வந்து கன்சியூமரோடைய போனோ இல்லை வேற எந்த யூசருடைய போனோ இல்லை சிட்டிசனோட போன்ஸை வந்து பாத்தீங்கன்னாக்கா ஹேக் பண்ணி மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. பேசிக்கா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, RBI அண்ட் NPCI உங்களுக்கு அறிவுறுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா யூஸ் ஆஃப் 2FA இல்ல 2MFA, அதாவது மேண்டேட்டரி 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் இருக்கும். மில்லெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா மல்டிபிள் ஆத்தென்டிகேஷன் ஃபேக்டர் இருக்கும், அதுதான் MFA. இப்ப இது வந்து பாத்தீங்கன்னாக்கா மேண்டேட்டரி 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன், அதாவது கட்டாயமா நீங்க 2 விதமான லாகின்ஸ் நீங்க வச்சுக்கணும். பின்கோடு போடுறதாகட்டும், இல்ல ஃபேஸ் ஐடியோ இல்ல ஃபிங்கர் பிரிண்ட் வச்சீங்கன்னா தான் உங்களுடைய பேமெண்ட்டே வந்து பாத்தீங்கன்னாக்கா எதிர்காலத்துல ப்ராசஸ் ஆகும். ஸோ ஒன்னு அது பார்த்துடலாம், என்னன்னு வாங்க பார்த்துடலாம். ஸோ இந்த ரூல் எப்பத்திலிருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 1st April 2026 இருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு. ஸோ a simple UPI pin will no longer be sufficient for all transactions. ஸோ நீங்க யூஸ் பண்ற அந்த 6-digit பின் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒன்னுக்கு யூஸ் ஆகாது. ஸோ இதுல 2 விதமான லாகின் ப்ராசஸ் வச்சாதான் மாத்திரம் நீங்க இந்த பேமெண்ட் டிரான்சாக்ஷனை கம்ப்ளீட் பண்ண முடியும், be it a banking transaction or retail transaction. இதுல the detail users must provide a second dynamic factor of authentication. This could include biometrics, fingerprint, face ID, OTP. OTP stands for one time password or secure in app device approvals. So நீங்க யூஸ் பண்ணக்கூடிய டிவைஸ்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க ஃபிங்கர் பிரிண்ட் ஐடி இல்ல பயோமெட்ரிக் ஐடி யூஸ் பண்றீங்கன்னாக்கா ஃபிங்கர் பிரிண்ட், ஃபேஸ் ஐடினாக்கா ஃபேஸ் ஐடி அண்ட் OTP யூஸ் பண்றீங்கன்னாக்கா இந்த மாதிரி மல்டிபிள் விதமான ஆத்தென்டிகேஷன் நீங்க வச்சிருந்தா மாத்திரம் தான், இல்ல செக்யூரிட்டி சிஸ்டம்ல எனேபிள் பண்ணியிருந்தா மாத்திரம் தான் உங்களுடைய பேமெண்ட் வந்து ப்ராசஸ் ஆகும். மூணாவது இதோடைய அப்ஜெக்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா
to curb rising fraud such as SIM swap attacks and phishing, where a stolen PIN was previously enough to drain an account. ஸோ மேஜரா வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த நம்ம பேர்ல வந்து டம்மி சிம் எடுக்குது இல்ல ஃபேக் சிம் எடுத்து இல்ல டிவைஸை ஹேக் பண்ணி மிஸ்யூஸ் பண்றதுக்கான முழு வாய்ப்பும் சுதரமும் நம்ம ஹேக்கர்ஸ்க்கு கொடுக்க கூடாதுன்ற ஒரே எண்ணத்துல தான் வந்து RBI அண்ட் NPCI வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த ஸ்டெப்பை முன்னெடுத்திருக்காங்க. ஸோ முழுக்க முழுக்க இது மக்கள் பாதுகாப்பு, பணம் பாதுகாப்பு அண்ட் நேஷனல் டெவலப்மெண்ட்டை இன்னும் குரோ பண்றதுக்கு தான் இந்த ஸ்டெப்பை எடுத்திருக்காங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா லிமிடேஷன். ஸோ ஆப்ரேஷனல் லிமிடேஷன்ஸ் ஆன் API கால்ஸ் to reduce the load on banking servers and prevent system busy errors during peak hours. Strict daily limits have been reset or set. ஸோ பேசிக்கா பேங்கிங் ஹவர்ஸ்ல வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம லாகின் பண்ணுவோம் இல்ல டிரான்சாக்ஷன் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னாக்கா 404 வரும் இல்ல HTTP எரர் வரும். ஸோ அதெல்லாமே பேர்டனை குறைச்சி பேமெண்ட் சக்சஸ்ஃபுல்லா ப்ராசஸ் பண்றதுக்கு தான் வந்து இந்த டெக்னாலஜியை அப்கிரேட் பண்றாங்க. நெக்ஸ்ட் பேலன்ஸ் என்கொயரி லிமிடேஷன் சொல்லும் போதே பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எத்தனை விதமான லிமிடேஷன்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் capped at 50 times per app per day. ஸோ ஒரு நாளைக்கு 50 முறை நீங்க வந்து பேலன்ஸ் என்கொயரி செக் பண்ணிக்கலாம் இந்த UPI பேமெண்ட் மூலியமா. அண்ட் லிங்க்டு அக்கௌண்ட் லிஸ்ட் வியூயிங் யர் லிஸ்ட் ஆஃப் லிங்க்டு அக்கௌண்ட்ஸ் இஸ் capped at 25 times per app per day. ஸோ ஒரு நாளைக்கு UPIல நீங்க 25 அக்கௌண்ட் வரைக்கும் 25 பேங்க் அக்கௌண்ட் வரைக்கும் நீங்க லிங்க் பண்ணிக்கலாம். உங்களுடைய அப்ஜெக்டிவ்ஸும் வந்து பாத்தீங்கன்னாக்கா டு ஸ்டாப் ஆப்ஸ் ஃப்ரம் மேக்கிங் எக்ஸசிவ் பேக்ரவுண்ட் கால்ஸ் that slow down the entire network for everyone. முன்னெல்லாம் லிமிடேஷன்ஸ் இல்லாதனால ஆல் ஹேக்கர்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபேக் கால் ஜென்ரேட் பண்ணி கன்சியூமர்ஸை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. இல்ல டெபிட் கார்டு ஃப்ராட் வேலை பார்க்குறவங்க இல்ல கிரெடிட் கார்டு ஃப்ராட் வேலை பார்க்குறவங்க எல்லாம் கால் பண்ணி அந்த சர்வரே வந்து மொத்தமா ஹேம்பர் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு தான் இந்த புது லிமிடேஷன் வந்து RBI அண்ட் NPCI வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த லிஸ்ட்ல நம்ம பார்க்க போறது அதே லிமிடேஷன் கீழே தான் என்ஹான்ஸ்டு டிரான்சாக்ஷன் லிமிட்டட். அது வந்து பாத்தீங்கன்னாக்கா அக்கௌண்ட் லிங்கிங் லிமிடேஷன்ஸ் அண்ட் இப்போ நீங்க பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னாக்கா டிரான்சாக்ஷன் லிமிட்டட். ஸோ ஒரு நாளைக்கு எத்தனை முறை நீங்க வந்து பணம் பரிவர்த்தனை இல்லை எந்த அளவுக்கான பணம் பரிவர்த்தனை நீங்க பண்ணலான்றது இந்த டீட்டெயில் நீங்க உன்னிப்பா கவனிங்க. ஸோ while the standard daily limit remains 1 lakh for most of the peer-to-peer transaction. முன்னெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா UPI, Google Pay, Paytm இல்ல போன் பேல வந்து பாத்தீங்கன்னாக்கா மினிமம் 1 lakh rupees வரைக்கும் நீங்க டிரான்ஸ்ஃபர்ஸை டிரான்சாக்ட் பண்ணலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா 5 lakh வந்து லிமிட்டை கொடுத்திருக்காங்க. Now applicable for payments to educational institution, hospital, tax payments, insurance and capital markets. ஸோ இந்த 5 lakh லிமிடேஷன் எந்தெந்த பர்பஸ்க்கு பொருந்தும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்கா குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸோ இல்ல காலேஜ் ஃபீஸ் கட்டினீங்கன்னாக்கா அந்த பர்பஸ்க்கு, ஹாஸ்பிட்டல்ஸ்ல நீங்க மெடிக்கல் பில் பே பண்றீங்கன்னாக்கா அந்த பர்பஸ் யூஸ் ஆகும். அதே மாதிரி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பேமெண்ட் நீங்க பண்றீங்க இல்ல டாக்ஸ் பே பண்றீங்கன்னாக்கா அந்த பர்பஸ்க்கு, அண்ட் அதே மாதிரி இன்சூரன்ஸ் நீங்க ரெனியூவல் பண்ணணும் அந்த பர்பஸ்க்காக, அண்ட் ஷேர் மார்க்கெட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்கன்னாக்கா அதுலயும் நீங்க வந்து அப் டு 5 lakh லிமிட்டை வந்து நீங்க பெனிஃபிட்டை யூஸ் பண்ணலாம். UPI 123 பே. இந்த UPI 123 பே மூலியமா வந்து பாத்தீங்கன்னாக்கா the limit for feature phone users has been increased from rupees 5,000 to 10,000 per transaction. So UPI 123 pay மூலியமா பாத்தீங்கன்னாக்கா டிரான்சாக்ஷன் லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க from 5,000 rupees to 10,000 rupees. So பேசிக்கா இதோடைய அப்ஜெக்டிவ் வந்து பாத்தீங்கன்னாக்கா to encourage high value digital payments in essential services and increase financial inclusion for non-smartphone users. ஸோ ஸ்மார்ட் போன் யூசர்ஸா இருக்கலாம் இல்ல நான் ஸ்மார்ட் போன் யூசர்ஸாகவும் இருக்கலாம். அவங்களுக்கான பேசிக் UPI டிரான்சாக்ஷனை இன்னும் ஸ்மூத், இன்னும் யூசர் ஃப்ரெண்ட்லி, சேஃப் அண்ட் செக்யூரா ஆக்குறதுக்கு தான் இந்த ஸ்டெப்ஸை இனிஷியேட் பண்ணிருக்காங்க. ஸோ அடுத்து இந்த லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த ஆட்டோ பே அண்ட் ரிக்கரிங் மேண்டேட்ஸ், அதாவது ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து உங்க UPIல ஆட்டோ பில் பேமெண்ட் செட்டிங்ஸை நீங்க பண்ணி வச்சிருப்பீங்க இல்லையா, அது சம்பந்தப்பட்ட டீட்டெயில் தான் இது. நீங்க பேசிக்கா OTT இல்ல மொபைல் ரீசார்ஜ் இல்ல ஃபாஸ்டாக்ஸ் வந்து ரெக்கரிங் மேண்டேட்ஸ் வந்து நீங்க செட் பண்ணிருப்பீங்க. இப்ப நியூ ரூல் என்னன்னாக்கா ரெக்கரிங் பேமெண்ட்ஸ் லைக் OTT சப்ஸ்கிரிப்ஷன் ஆர் EMI ஆர் நவ் ரெஸ்ட்ரிக்டட் டு ஒன்லி 1 இனிஷியல் எக்ஸிகியூஷன் அண்ட் மேக்ஸிமம் 3 ரீட்ரீஸ். ஸோ 1ல இருந்து 3 முறை வரைக்கும் தான் வந்து நீங்க இந்த ஆட்டோ பே அண்ட் ரெக்கரிங் மேண்டேட்ஸை வந்து செட் பண்ண முடியும். ஸோ எஸ்பெஷலி நீங்க ஃபாஸ்டாக் இல்ல மொபைல் ரீசார்ஜ் இல்ல EMI இல்ல OTT பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா. நெக்ஸ்ட் டைமிங். These mandates must be now processed during non-peak windows, avoiding 10 AM to 1 PM and 5 PM to 9:30 PM. ஸோ நீங்க பீக் ஹவர்ஸ்ல வந்து இந்த ப்ராசஸ் வந்து ஹேண்டில் பண்ணவே முடியாது. எஸ்பெஷலி அந்த 2 டைமிங் என்னன்னாக்கா 10 AM ல இருந்து 1 PM வரைக்கும் நீங்க அவாய்ட் பண்ணிடணும். 5 PM ல இருந்து 9:30 PM வரைக்கும் இந்த ப்ராசஸை ஹேண்டில் பண்றது அவாய்ட் பண்ணிடணும். ஸோ நான் பீக் டியூரேஷன் வந்து நீங்க மிட் நைட்ல எப்பனா இது பண்ணலாம். ஸோ லாஸ்டா இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா இதோடைய அப்ஜெக்ட் என்னவன்னாக்கா to ensure the automated pull requests do not crash the system during high traffic shopping hours.
ஸோ காலையில இந்த பிசினஸ் ஹவர்ஸ்ல வந்து சர்வர் ஹேங் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த மெத்தடை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. ஸோ மெயினா ஓவராலா சம்மரைஸ் பண்ணி பார்த்தோம் இந்த ரிகார்டிங் த நியூ யூபிஐ பேமெண்ட் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 4 விதமா வந்து நீங்க டிவைட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 2 ஃபேக்டர் செக்யூரிட்டி எலிமினேட்ஸ் ஃப்ராட் ஃப்ரம் லீக்டு பின்ஸ். ஸோ நம்ம பின்ஸை ஹேக்கர்ஸ் வந்து மிஸ்யூஸ் பண்றதுக்கான வாய்ப்பை ரொம்ப ரொம்ப குறையும். நெக்ஸ்ட் ஏபிஐ கேப்ஸ் ரிலையபிலிட்டி நம்பகத்தனமானது என்ஷூரன்ஸ் தி ஆப் டசன்ட் கிராஷ் டியூரிங் தி பீக் அவர். ஸோ நீங்க அப்ளிகேஷன் யூஸ் பண்ணும்போது பேமெண்ட் டிரான்சாக்ட் பண்ணும்போது டியூ டு நெட்வொர்க் இஷ்யூ இல்ல வேற எதுனா டெக்னிக்கல் கிளிச்னாலேயோ அந்த ப்ராசஸ் வந்து எங்கேயுமே ஹேம்பர் ஆகாது. ஹையர் லிமிட்ஸ் ஸோ யூட்டிலிட்டி allows UPI to replace checks and RTGS for tax and fees. ஸோ இது UPI வந்து நம்ம செக் பர்பஸோ இல்ல ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் யூஸ் பண்ணும் போதோ வந்து பாத்தீங்கன்னாக்கா எந்த வித பாதகமும் இல்லாம ஃப்ரீ அண்ட் ஸ்மூத்தா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்ட் ஐடி டீஆக்டிவேஷன். இன்கேஸ் நீங்க யூபிஐ வந்து வித்தவுட் எனி டிரான்சாக்ஷன் ஃபார் 1 வருஷம் நீங்க ஐடலா வச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா அடுத்த புது ஆண்டுல வந்து இந்த யூபிஐ வந்து டிசேபிள் ஆயிடும். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா RBI அண்ட் NPCI வந்து இவ்வளவு என்ஹான்ஸ்மெண்ட்ஸை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தட் தி கஸ்டமர் டசன்ட் ஃபீல் தே ஆர் அன்சேஃப். ஸோ உங்களுக்கு இது சம்பந்தமா வேற எதனா கருத்து இல்ல கொஸ்டின்ஸ் இருந்துச்சுனாக்கா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. I'll review and get back to you as soon as possible. Thank you so much.